அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்க இந்த நேரத்தில் என்ன செஞ்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க அறவே தவிர்க்கணும், எந்த விஷயங்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்கள்ல அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரிச்சாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களால மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்துல அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்துல பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்கப்பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. புதுமை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க
கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாய் இருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம். அதே நேரம் பண பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் பண வரத்து சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வும் அதிகரிக்கலாம்.